ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு எனர்ஜி அப்டேட் பார்க்கலாம். உங்கள் பர்சனுடைய கரண்ட் தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் சிச்சுவேஷன், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்ன போயிட்டுருக்கா தான் பார்க்க போகிறோம். இந்த எனர்ஜி யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து ஒரு புது டெக் எத்ரியல் ப்ளூம் தராட்ல இருந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, உங்கள் பர்சனுடைய தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் சிச்சுவேஷன், ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்ன போயிட்டுருக்கு. Queen of Wands, Hermit. ஓகே, அவங்க திங்க் பண்ணுற விஷயம், நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் எனர்ஜியோடு இருக்கிறீங்க. உங்களை வந்து நீங்கள் செல்ஃப் கேர் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு ட்ரூ வேல்யூ பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுடைய வேல்யூவை வந்து நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க அப்படின்றதான், அதாவது உங்களுடைய ஒர்த் வந்து நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க. உங்களுடைய மதிப்பை வந்து குறைக்கிறதா நீங்கள் இப்போ விரும்பலை அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஒரு ஸ்ட்ராங் எனர்ஜி. அதே மாதிரி வந்து சில விஷயங்கள், முன்னாடி நடந்த விஷயங்கள், ப்ரீவியஸ் சிச்சுவேஷன், அதை வந்து அனலைஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி தான். இப்போ வந்து உங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு நியூ திங்ஸ்க்கான ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கலாம், ஒரு பின்னிங் கிடச்சிருக்கலாம். அதுக்குரிய ஒரு வழிகள் நீங்கள் தேடிட்டுருக்கீங்க, லைக் அ சேரியட்டாக நீங்கள் தேடிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ சம் சிச்சுவேஷன் நீங்கள் வந்து ஒரு அனலைஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ எனர்ஜி வந்து ஒரு ஃபர்தராக மூவ், ஃப்யூச்சருக்குரிய ஒரு க்ரோத், அந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஸ்டார்ட் எனர்ஜியை உங்களுக்கு நினைக்கும் போது அவங்க குயின் ஆஃப் வாண்ட்ஸாக தான் நினைக்கிறாங்க. செகண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன தான் உங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்சஸ் நீங்கள் கொண்டு வந்திருந்தாலும், ஒரு ஃப்யூச்சருக்கான ஒரு தேடுதல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது வந்து உங்கள் ப்ரேயர்ஸ் மூலியமாகவும், இல்லை வந்து ஆல்ரெடி நடந்த ஒரு துரோகமாக கூட இருக்கலாம், இல்லை வந்து ஒரு சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு ஃபேவர் இல்லாத மாதிரி கூட இருந்திருக்கலாம். சம்திங் அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கேட்குறீங்க, பர்சன் வந்து ரியலைஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதே சமயம் வந்து உங்களுடைய ஃப்யூச்சருக்குரிய ஜட்ஜ்மெண்ட் வந்து நீங்கள் கேட்குறீங்க. அதாவது வந்து இது வந்து லைக் உங்களுடைய நியூ பிகினிங்ஸ், உங்களுடைய பேஷன், உங்களுடைய ஒர்க்கிங் எது வேணாலும் இருக்கலாம். பட் உங்களுடைய ஒரு ஃப்யூச்சருக்குரிய க்ரோத்துக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட், அதே சமயம் என்ன உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் நடந்துச்சோ அதுக்குரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அது பனிஷ்மெண்ட்டாக, இல்லை வந்து அதுக்குரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. ஓகே ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். டெவில், 10 of Cups. ஓகே, இந்த பர்சன் இப்போ நினச்சி வருத்தப்படுறாங்க, அந்த 10 of Cups வந்து இழந்துட்டோம் அப்படின்ற மாதிரி தான். இப்போ கூட இந்த பர்சன் வந்து டபுள் எனர்ஜி அண்ட் ஒரு 10 of Cups எனர்ஜியில் தான் இருக்காங்க. உங்களை நினைக்கும் போது, உங்களை அந்த ப்ரீவியஸ் மெமரிஸ் அவங்க நினைக்கும் போது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த பர்சனை விட்டுட்டு போயிட்டாங்களே, மறந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய திங்கிங் இருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு அதுக்குரிய ஒரு இன்னபிலிட்டி தான், இவங்களால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஒரு ஸ்டேஜ் வந்து ஒரு மாட்டியிருக்காங்க, இல்லை வந்து இவங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு ஈக்குவலாக அந்த ஈக்குவலன்ஸ் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த தகுதி இல்லாமல் இருக்கலாம், இல்லை வந்து அந்த உங்களுக்குரிய அந்த ஒர்க் இவங்க அந்த சமயத்தில் வந்து கொடுக்காம இதில் வெயிட் பண்ண வச்சுருக்கலாம். சம்திங் இந்த பர்சனுடைய எனர்ஜி வந்து 10 of Cups அண்ட் டெவில், ஹேங்க்டு மேன். ஸோ இவங்களால் வந்து 10 of Cups மனசில் இருந்தாலும் இவங்களால் வந்து எந்த ஒரு முயற்சியும் இந்த இந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் வந்து பண்ண முடியாது. அதே சமயம் உங்களுக்கு வந்து ஒரு மனசில் இருக்கிற ஒரு உங்கள்கிட்ட இருக்கிற அந்த என்ன சொல்கிறது, அந்த டெவில் எனர்ஜி வரும்போது அவங்களுக்கு வந்து மறைக்க முடியலை, குறைக்க முடியலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து அவங்கள நினச்சி அவங்க வருந்துறாங்க, ஏங்குறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ உங்களை நினச்சி போயிட்டீங்களே அப்படின்ற மாதிரி நினச்சி வருந்துறாங்க. ஓகே, வேறு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 9 of Pentacles. ஸோ இவங்களால் வந்து இப்போ எதுவுமே இந்த 9 of Pentacles கொண்டு வர முடியாது அப்படின்ற மாதிரி தான். பட் இவங்களுக்கு வந்து டீப் இன்சைட் இந்த 9 of Pentacles உங்களோட தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. லைக் இவங்களுக்கு வந்து அந்த லைஃப் வந்து கொண்டு வந்தது, அந்த மீன் கொடுத்தது நீங்கள் தான். ஸோ இவங்க லைஃப்னால் என்ன, அந்த ஒரு ஃப்யூச்சர்னால் என்ன, ரிலேஷன்ஷிப்னால் என்னன்னு புரிய வச்சவங்களே நீங்கள் தான். இப்போ வந்து இவங்களோட இல்லாத ஒரு கஷ்டம் வந்து இவங்க உணர்கிறாங்க. இவங்களுக்கு வந்து அந்த அந்த கஷ்டம் எப்படி இருக்குன்னா, ஒரு நார்மல் ஸ்டேஜ்
ஸ்டேஜ் இல்லை, ஒரு டெவல் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து இவங்களே நினச்சி ஒரு கோவம் இல்லை வருத்தம் இல்லை இவங்களுக்கு வந்து சூழல்கள் வந்து கை கொடுக்கலையே, இந்த இயலாமை வந்து கொண்டு வந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் ஸோ அவங்க நினைக்கிறாங்க. ஸோ உங்களோட அந்த 9 ஆஃப் பென்டக்கிள்ஸாக இவங்களால் வந்து ரன் பண்ண முடியலை, கண்டினியூ பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி தான் ஒரு மனசில் வந்து இவங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த பர்சனுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் வேணும். இவங்க பண்ண ஒரு மேபி இவங்க வந்து ஒரு ஷோ பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு கேரக்டர், இவங்களுடைய ஸ்டேஜ் வந்து ஒரு இந்த ஸ்டேஜில் இருக்கலாம். இவங்களுடைய தன்மை வந்து வெளியே வந்து காமிச்சிக்கிறது வந்து 9 ஆஃப் பென்டக்கிள்ஸாக காமிச்சிருப்பாங்க, 10 ஆஃப் கப்ஸாக காமிச்சிருப்பாங்க. பட் இவங்களுடைய அந்த டைம் வரும்போது இவங்களால் வந்து எந்த மாதிரி ஒரு வாக்குறுதியும் இவங்களால் வந்து கொடுத்துருக்க முடியாது, உத்தரவாதம் கொடுத்துருக்க முடியாது. அப்போ வந்து இவங்க டிஸப்பியர் ஆகிருப்பாங்க. அந்த மாதிரி தான். ஸோ இவங்களுக்கு வந்து மேபி மணி ப்ராப்ளம் இருக்கலாம், மணி இங்கே அதிகமாக எனக்கு காமிக்குது. அதே மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து சில அடிக்ஷன், இவங்களுக்கு வந்து சம் அடிக்ஷன் அப்படின்றது வந்து இந்த பாயிண்ட் சூட் ஆகிறவங்க மட்டும் எடுத்தால் சம் அடிக்ஷன் இவங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. டெவல் அண்ட் 10 ஆஃப் கப்ஸ் அப்படின்றது காம்பினேஷனோட வந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு 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 டிசிப்ளின் அப்படின்னு சொல்லலாம், ஒரு பங்க்சுவல் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வந்து அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. சம்திங் மாற்றி மாற்றி பேசுகிறது, பொய் சொல்கிறது, ஒரு உங்களோட பேசும்போது மட்டும் அந்த ஒரு வைப் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் இவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு. உங்கள் மனசுக்கு ஆறுதலாக பேசுகிறது இல்லை உங்களை சமாளிக்கிறது அந்த மாதிரிலாம் இவங்க பண்ணியிருக்கலாம். அந்த ட்ரூத் வந்து நீங்கள் புரிஞ்சு நீங்கள் வந்து வெளியே வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு எனர்ஜி வருது. ஸோ இவங்களுடைய சீப் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒரு பொய்யான முகம் அப்படின்றது வந்து இவங்க புரிஞ்சிருக்கும். இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றது வந்து ரியாலிட்டியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இவங்க ஷோ பண்ணியிருக்கிறது வந்து 9 ஆஃப் பென்டக்கிள்ஸாக ஷோ பண்ணியிருப்பாங்க. இவங்களுடைய ரியல் கேரக்டர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதை தாண்டி நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ புரிஞ்சு உங்களுடைய கேரக்டர் வந்து ரியல் கேரக்டர் வந்து புரிஞ்சு வந்திருப்பீங்க வெளியே. ஸோ இவங்க வந்து ஒரு மேபி இவங்க வந்து ஏதாவதுல ஒரு இதில் வந்து ஃபீல்டில் சோஷியல் மீடியாவில் வந்து ஜனவசியம் நிறைஞ்சவங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இவங்களுடைய ட்ரூ ஃபேஸ் நீங்கள் வந்து உணர்ந்திருப்பீங்க. இவங்களுடைய ரியல் கேரக்டர் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இவங்க ஆரம்பத்தில் ஏமாத்தின விஷயம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இவங்களுடைய ஒரு கேரக்டர் பார்க்கும்போது இவங்க வந்து பேசிக்கலி இவங்க வந்து எமோஷ்னலி ட்ரைன்ட் கேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இந்த பர்சன் இப்போ வருத்தப்படுறாங்க, உங்களை இழந்துட்டோமே அப்படின்ற மாதிரி. இவங்களுக்கு வந்து ஒரு எனக்கு என்னவோ ஒரு எனர்ஜி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு எனர்ஜியாக எனக்கு தெரியலை. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா, இவங்க நினச்சதை சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இவங்களுடைய எமோஷன் வந்து ரொம்ப ட்ரைண்டாக இருக்குது. ஈவன் இவங்களுடைய லைஃப்பில் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் இருக்கலாம், இல்லை இவங்களுக்கு நினச்ச விஷயம் வந்து நடக்காமல் நிறைய விஷயம் போயிருக்கலாம். ஒரு ஃபேமிலி வைஸ் பெருசாக இவங்க சப்போர்ட்டிவாக இருந்திருக்காது. டெவில் அண்ட் ஹேங்க்ட் மேன் ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கு. ஸோ உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி இவங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அதனால் இவங்க வந்து மற்றவங்களுடைய எமோஷனில் வந்து விளையாடுறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. மற்றவங்களுடைய எமோஷனல் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதனால் வந்து இவங்க வந்து உங்கள்கிட்டையும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அது இவங்கள சேஸ் பண்ணி எனக்கு என்னவோ தெரியல, இவங்களுடைய இது பார்க்கும்போது இவங்க வந்து மற்றவங்கள வந்து ஒரு ஈர்க்கிறவங்க, இல்லை மற்றவங்களோட எமோஷனில் ஒரு 10 ஆஃப் கப்ஸாக அவங்க இது பண்ணி, பட் அவங்களுடைய ஒரு எனர்ஜி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃப்ளர்ட்டிங் எனர்ஜியாகவும் இவங்களுடைய இது தெரியுது. ஸோ மற்றவங்கள வந்து அந்த மனசளவில் காயப்படுத்துறது, மனசளவில் ஒரு அடிமையாக்கிறது, அந்த மாதிரிலாம் இவங்களுக்கு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ யாருக்குமே இவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் ஒரு மற்றவங்கள எப்படி ஈர்க்கிறது அப்படின்றது தெரிஞ்சிருக்கலாம், ஏதாவது கற்று வச்சுருக்கலாம். இவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஏதாவது ஒரு விஷயம் இவங்களுக்கு வந்து நடக்காமல் போயிருக்கலாம், இல்லை வந்து இந்த எமோஷனில் வந்து அதிக பப்பு அப்படின்றது வந்து இருந்திருக்கலாம் இவங்களுக்கு லைஃப்பில். ஸோ அதனால் இவங்க வந்து மற்றவங்கள எப்படி இமோஷனலில் வந்து ஃப்ளாட் ஆக்குறது, எப்படி வந்து இது பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இவங்களுக்கு வித்தைகள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். லைக் மெஜிஷியனாக அது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்திருக்கும் உங்களை பார்க்குற வரைக்கும் அப்படின்ற மாதிரி தான். உங்களை பார்க்குற வரைக்கும் இவங்க நினச்ச விஷயம் மற்றவங்கள வந்து ஒரு இது பண்ணுறது அதெல்லாம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்திருக்கும். உங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைச்ச அப்புறம் தான் அந்த லவ் அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். மற்றபடி உங்களுடைய
எதிர்பார்க்கும்போது பொய் சொல்கிறது, ஒரு டைம்க்கு ஏற்ற மாதிரி பேசுகிறது, ப்ரியாரிட்டி வந்து யார் இவங்கள வந்து சேஸ் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து விட்டுட்டு யார் இவங்கள சேஸ் பண்ணலையோ அவங்கள வந்து ப்ரியாரிட்டி கொடுக்குறது, அந்த மாதிரி கேரக்டர்லாம் இவங்க இருந்திருப்பாங்க. ஸோ இவங்களுடைய தன்மையே ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ சம்திங் இவங்க ஃபீல்டில் வந்து ஏதோ ஒரு இவங்களுடைய ஃபீல்டில் வந்து ஒரு பெருசாக இருக்கலாம், 9 ஆஃப் பென்டக்கிள்ஸாக இருக்கலாம். ஈவன் தோ இவங்க இந்த மாதிரி ஒரு எமோஷ்னலில் வந்து ட்ராபேக் இருந்தாலும் இவங்களுடைய ஃபீல்டில் வந்து இவங்க 9 ஆஃப் பென்டக்கிள்ஸாக இருக்கலாம். ஸோ மேபி இவங்க இது வந்து மனசளவில் தான் நான் சொல்கிறேன். மனசளவில் வந்து சம் டார்கெட் மற்றவங்கள வந்து ஒரு அட்மையர் பண்ணுறது ஒரு விஷயம் இருக்கலாம். ஸோ அது வந்து டெவில் கனெக்ட் ஆகும்போது அந்த விஷயம் வந்து இவங்க பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆகாது. இவங்களுக்கு அதில் வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், அவ்வளோதான். மற்றவங்கள வந்து இது பண்ணுறது வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸாக ஒரு ஒரு கேமிங்காக வச்சுருக்கலாம், அந்த மாதிரியும் தெரியுது. ஸோ இங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இது வந்து நீங்கள் செப்ரேஷனாக இருக்கீங்க. சிலர் வந்து இந்த இந்த நீங்கள் உங்களுடைய வைப் இவங்க எப்படி நினைக்கிறாங்க, நீங்கள் வந்து இவங்கள வந்து விரும்பலை, அதாவது விட்டுட்டு போயிட்டீங்க, ஜட்ஜ்மெண்ட்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் திரும்பி வர்றது கூட இந்த பர்சன்ட்டை மறுபடியும் இந்த அப்பாலஜிஸ், அதாவது இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அதுதான் உங்ககிட்ட மறுபடியும் நீங்கள் வரணும், நீங்கள் தான் ஃபஸ்ட் மூவ் கொடுக்கணும் அப்படின்றது தான் இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன், ஹோல் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதுக்குரிய ஒரு மேனிபுலேஷன் இவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இவங்க வந்து ஃபஸ்ட் மூவ் பண்ண மாட்டாங்க. சம் எனர்ஜி வந்து இவங்க சப்கான்சியஸாக உங்களுக்கு வந்து டெலிபதி மூலிமா இவங்க அந்த சம் எனர்ஜி அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டே தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இவங்களுடைய எனர்ஜி பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜி எனக்கு தெரியலை. ஸோ இந்த பர்சனை வந்து நம்புறது வந்து ஏதாவது ஒரு விஷயம் இங்கே தெரிஞ்சு வச்சுருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஏதோ ஒரு மறைமுகமாக அப்படின்றதான் நான் சொல்லுவேன். மறைமுகமாக ஏதோ ஒரு விஷயம் இது வந்து கனெக்டட் வித் மேஜிக், இல்லைனா வந்து சம்திங் அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. வைப் எனக்கு அந்த மாதிரி தான் வருது. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த ஒருத்தவங்களுடைய ஒரு எனர்ஜி அப்படியே புல் பண்ணுறது இவங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து இவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை சம்திங் அந்த மாதிரி ஒரு வைப் தான் இந்த பர்சன்ட்டு எனக்கு வருது. ஓகே, ஸோ ஈவன் தான் இவங்க வந்து பெருசாக ஒரு லைஃப்பில் வந்து ஒரு ஃபேமிலி லைஃப் சொல்லலாம், இவங்களோட கெரியரில் சொல்லலாம், இல்லை அப்படின்னாலும் இவங்க வந்து இந்த ஒரு இதில் இருக்காங்க, ஒரு லோகம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு வேர்ல்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இதில் தான் இருக்காங்க. ஸோ இவங்களை நம்புறது நீங்கள் ஸ்டாப் பண்ணுறது பெட்டர். ஸோ இதே மாதிரி வந்து இந்த பர்சன் வந்து மறுபடியும் இந்த உங்களை வந்து இந்த மேனிபுலேஷன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. நீங்கள் இப்போ இந்த எனர்ஜியில் இருக்கீங்கன்னா நல்ல விஷயம். உங்களுடைய லைஃப் கண்டிப்பாக ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும். உங்களுடைய ஷேரியட், உங்களுடைய லைஃப் வந்து நீங்கள் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி இதில் வந்து அனலைஸ் பண்ணிட்டீங்க, நிறைய அனலைஸ் பண்ணிட்டீங்க. இப்போ ஒரு ஸ்டாண்டாக நிற்கிறீங்க, ஒரு நல்ல ஒரு எனர்ஜியில் நீங்கள் நிற்கிறீங்க. இதுதான் உங்களால் வந்து தாங்கிக்க முடியலை. நீங்கள் எப்படி போகலாம், எப்படி போனீங்க, இவ்வளோ இது ஒரு விஷயம் வந்து, அதாவது வந்து இவங்களுடைய தப்பை இவங்க உணர்றதில்லை. பட் சம்திங் நீங்கள் வந்து இந்த மாதிரி மாறினது அவங்களால வந்து தாங்கிக்க முடியாது. அதே மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து எந்த விதமான பயமும் இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. பயம் இவங்களுக்கு தெரியலை, அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தான் இந்த பர்சன் பார்க்கும்போது எனக்கு வருது. ஸோ உங்களுக்கு வந்து நான் ஜட்ஜ்மெண்ட்க்கு அப்புறம் என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு குட் எனர்ஜி இங்கே இல்லைங்க. இந்த பர்சனை வந்து மறுபடியும் நம்பாதீங்க. ஸோ உங்களோட எனர்ஜி சம் சேஞ்சஸ் நீங்கள் வெளியே வந்திருக்கீங்க, அதில் வந்து கேரி பண்ணுங்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்க்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன நடக்கும், உங்களுடைய லைஃப்பில் என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். 8 ஆஃப் கப்ஸ். எஸ், நீங்கள் கம்ப்ளீட்டாக வெளியே போயிடுவீங்க. இது கண்டிப்பாக விலகி போயிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ இந்த எனர்ஜி மறுபடியும் நீங்கள் கொண்டு வர்றதுக்கு விருப்பம் இல்லை. சம் நியூ வே நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான். சம் சிச்சுவேஷன் ஹேஸ் எண்டட், அதுதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் என்ன வருது அப்படின்னு. எஸ், கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். உங்களுடைய லைஃப் நீங்கள் தேடுறீங்க, உங்களுடைய வழி நீங்கள் தேடுறீங்க, உங்களுடைய கிங் குயின் எங்கே இருக்காங்க அப்படின்றதான் தேடுறீங்க. இந்த பர்சனை மறுபடியும் நம்பி மறுபடியும் நீங்கள் வந்து ஹோப் இழக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டார் தான். என்னதான் இருந்தாலும் இந்த பர்சனுடைய ஒரு ஃபுல் டீட்டெயில் அப்படி இல்லைனா வந்து இவங்க அந்த பர்சனுடைய ஒரு ட்ரூ ஃபேஸ் வந்து புரிஞ்சவங்க. ஸோ இனிமேல் நீங்கள் வந்து எப்படி வரமாட்டீங்க அப்படின்ற மாதிரி இவங்க மனசில் இருந்தாலும் இவங்க பண்ணுற விஷயம் இந்த மேனிபுலேஷன் இவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அதில் டவுட்டே கிடையாது. சம் சிச்சுவேஷன் நீங்கள் வந்து கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸாக மாறணும் இவங்களை கம்பேர் பண்ணும்போது. ஸோ சம் கிரேட் வந்து நீங்கள் வேல்யூபிளாக உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் கொண்டு வரணும். அது வந்து உங்களுடைய ஒர்க்கிங்கில், உங்களுடைய லைஃப்பில், உங்களுடைய ஃப்யூச்சரில். எஸ், இதுதான் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கணும், இங்கே வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.